பட்டுரும். மனிதர்களாகிய நாங்களே நிறைய மாற்றம் இது செய்தா எங்களுக்கு அது தாக்கத்தை செலுத்துமென்று ம். தெரிஞ்ச சில இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஈரான் ம். போரால பல நாடுகள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்கா, இல்ல 10 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கும். ம், ஒரு எல்னினோன்னு ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு பிறகு லானினோன்னு ஒன்று நடக்கும். ம். இதால இயற்கை சமனாகும்ன்றதான் விஷயம். இந்த ஜனவரி இந்த ம். 2026 தை பிறந்ததுல இருந்தே நிறைய மாற்றங்கள் காலநிலையில நிறைய மாற்றங்கள். சாதாரணமா இந்த கிராஜுவலா வரக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்புன்றது ஒரே நாள்ல திடீரென்று அதிகரிச்சிரும். ம். இந்த கோர தாண்டவத்தால மிக முக்கியமா பாதிக்கப்பட போற நாடுகள் பட்டியல்ல எங்கட நாடு ஒன்று. இடம் பிடிக்கும். எண்ணெய் கிடங்குகள் ம். இருக்கு தானே, ம். அதன் மேல வீசப்பட்ட குண்டுகளால குண்டுகள். கருப்பு மழை பொழிந்தது நீங்க ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த போர் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச காலத்துல நடந்தது. 2027 என்பது நாங்கள் மிகவும் பார்க்க முடியாத ஒரு ஆண்டாக மாறப்போகுது. மாறப்போகுது. அப்ப மீண்டும் இப்படி ஒரு பஞ்சம் வந்துருமோ என்றதுதான் இப்ப இருக்கிற பயம். பயம். ஏன் அந்த பயம்ண்டா, நான் சொன்ன மாரி இந்த 1877கள்ல நடந்த பஞ்சம் இருக்கு தானே, ம். அதற்கு காரணமா அமைஞ்சது இந்த சூப்பர் எல்னினோன்ற ஒரு பினாமினன். ம். இந்த இயற்கை அழிவு. வணக்கம். இது நாடும் நாங்களும், நான் உங்கள் அறிவு. என்னுடன் இணைந்திருக்கிறார் பவித்ரா. வணக்கம் பவித்ரா. வணக்கம் அறிவு. வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கதைக்கணும்னு சொல்லியிருந்தேன் நீங்க. அது பொதுவா நாடு, நாடு, நாடுன்னு சொல்லி இலங்கைக்குள்ள இருக்கிற அரசியல பத்தி கதைக்க ஆரம்பிச்சு, தமிழர்களுடைய அரசியல், தேசியம் இதெல்லாம் கதைச்சிட்டு இருந்தோம். ம். ஆனா திடீரென்று ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கதைக்கோணும், எதிர்காலத்த பற்றின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்? இந்த விஷயம்ன்றது இப்ப நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இது நடந்து கொண்டு இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு இது இன்னும் கொண்டு போய் சேறுபட இல்ல. ம். அதுக்காகத்தான் இந்த விஷயத்த நாங்கள் இன்றைக்கு கட்டாயம் கதைச்சி ஆகணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ம். என்ன விஷயம்னு சொன்னா எல்னினோ. எல்னினோ. எல்னினோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு இப்படின்னா என்னன்னு தெரியாது. ம். இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வருகிற 2027 ம். அதுல என்ன மாற்றம் ஒன்று நிகழப் போகுதுன்றது இப்ப இந்த வரைக்கும் நிகழ்ச்சியில தெரியாம. நாங்க ஃபுல்லா சொல்லப் போறோம். யா. முதலாவது அறிவு. இந்த எல்னினோ என்றா என்னண்டு ஒருக்கா நீங்க விளக்கமா சொல்லுங்க. இது எல்னினோன்றது சாதாரணமா இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினன். அதாவது இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்கா, இல்ல 10 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கும். ம், ஒரு எல்னினோன்னு ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு பிறகு லானினோன்னு ஒன்று நடக்கும். ம், இதால இயற்கை சமனாகும்ன்றதான் விஷயம். ஆனா இப்ப என்ன விஷயம்ண்டா, இந்த எல்னினோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனா சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா எல்னினோ என்றா என்னன்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். தென்மேற்கு பருவக்காற்று. பாட்டு அந்த யாருக்கு தெரியாதுன்னு யாருக்கு சொல்லுவோம். தெரியாது. அது மாரி ம், அந்த பாட்டு மாரி ம், தென்மேற்குல இருந்து பருவக்காற்று வந்தால் ம், ம், எங்களுக்கு ஜூலைக்கு பிறகான மழை வீழ்ச்சின்றது கிடைக்கும். உங்களுக்கு தெரியும். ஜூன், ஜூலைக்கு ம். பிறகான மழை வீழ்ச்சி தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக மூலமா கிடைக்கிறது. கிடைக்கும். ம், இது அமேசான் காடுகள் அந்த ம், பகுதிகள்ல ம், இருந்தான் வரப்போகுது. இந்த காற்று அங்கேருந்து எழக்கூடிய அந்த சூடான காற்று ம். வ அதாவது காற்று எங்கட பக்கம், பக்கங்கள அதாவது இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா ம், இந்த பக்கம் வரும். ம். இந்த காற்று அங்க இருந்து தண்ணிய கொண்டு எங்களுக்கு மழையா பொழிய மழையா போகுது. பொழியும். இது சாதாரணமா நடக்கிறது. வழக்கம் நடக்கிறது. போல வழமையான நடக்கும். இயற்கை என்றது இயற்கையாவே நடக்கும். நடந்து கொண்டு இந்த வருது. ம், எல்னினோ ஃபினாமினன் என்னன்னா, இப்படி வார காற்று இருக்கு தானே, ம், இதுல சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ம். காற்று ஒரே இடத்துல தங்கும். சில நேரத்துல அந்த காற்று போகாம, அது அங்கேருந்து இங்க சுழற்சி முறையில போகாம போகாம ஒரு இடத்துல தங்கிரும். அதுல வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா, எங்க இருந்து அந்த மழை தண்ணி எடுத்ததோ, அதே ம், இடத்துல மழையாவும் பொழிஞ்சிரும். அதாவது ம், பொதுவா நமக்கு வர தண்ணி, மழை எல்லாமே அமேசான் காடுகள்லேருந்து வாருது. ம். அமேசான் காடுகள்ல எடுக்கக்கூடிய அந்த தண்ணிய சில நேரத்துல அங்கேயே மழையாவும் பொழிஞ்சிரும். இது சாதாரணமா நடக்கும். நடக்கிறது. அ வழமையா நடக்கிற இந்த விஷயம். மாரியான செயற்பாடுகள்ல 0.5 இருந்து 1% வரைக்கும் வெப்பநிலை அதிகரிப்புன்றது அதிகரிக்கும். இருக்கும். ம், ஆனால், இந்த சூப்பர் எல்னினோன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நடக்கும் என்றால், இப்படி வரக்கூடிய காற்று, பருவ காற்றினுடைய திசையே மாறிரும். அங்க இருந்து ம், வரக்கூடிய காற்று திசைய மாற்றிரும். அல்ல அதே இடத்துல மொத்தமா தங்கிரும். அப்ப எங்களுக்கு அந்த காற்றினுடைய இதுவும் வராது. ம். மழை வீழ்ச்சியும் கிடைக்காது. எங்களுக்கு சாதாரணமா சரியான காலநிலை அமையாது. அமையாது. சாதாரணமா இந்த கிராஜுவலா வரக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்புன்றது ஒரே நாள்ல திடீரென்று அதிகரிச்சிரும். ம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்க இந்த ஏப்ரலுக்கு பிறகு எங்களுக்கான வெப்பநிலைன்றது எந்த அளவுக்கு வெப்பநிலை சரியாக அதிகரித்து வண்ணமாவே இருந்தது. இருந்தது. அதே சமயம் எங்களுக்கான மழை வீழ்ச்சியும் கிடைச்சிருந்தது. ஆ அது மழை கிடைக்க வேண்டிய காலம் காலப்பகுதி இல்ல. இல்ல. ஆனா மழை வீழ்ச்சி கிடைச்சிருந்தது. கிடைச்சிருந்தது. ஏன் நீங்கள் பார்த்திருப்பீங்க சிலாபம்,
அ போன்ற பகுதிகள்ல, பண்டாரவளை போன்ற பகுதிகள்ல ம். எல்லாம் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டிருந்தது. ஏற்பட்டது. சம்மந்தமே இல்லாத நேரத்துல ம். வெள்ளப்பெருக்கு இப்ப ஏற்பட்டது. கூடுதலா எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது, மாதங்களாக நாங்க பார்க்கக்கூடியது டிசம்பர் ம். மாதத்த தான் நாங்க கூட சொல்லுவோம். பொதுவாவே தையோட சேர்ந்த அப்படிதான். மாரி தையோட அ டிசம்பர். அதற்கு மாசி மாதங்கள்ல வரும். இது இந்த ஏப்ரல் மாதமே நடந்திருக்குதுன்னு சொல்லக்கூட இந்த காலநிலையில மாற்றம். மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மனிதர்களாகிய நாங்களே நிறைய மாற்றம். இது செய்தா எங்களுக்கு அது தாக்கத்த செலுத்துமென்று ம். தெரிஞ்ச சில இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, ஈரான் ம். போரால பல நாடுகள் அ பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கு. உண்ம இதனால குறிப்பா பல மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய மாற்றங்கள் நடந்தது. குறிப்பா நேற்று இந்த கூட பார்த்தீங்கன்னு ம். சொன்னா, ஒரு 39 பேர் ம். தண்ணி இல்லாம இந்த போர் காரணத்தால இறந்திருக்கிறாங்க. ஆ. அப்ப உண்மையிலேயே. இந்த நாங்கள் செயற்கையா இருக்கிற நாங்களே நிறைய மாற்றங்கள கொண்டு ம். வரோம். எங்களுடைய செயற்பாடுகள் தான் இந்த இயற்கையில ஏற்படுற மாற்றத்துக்கான தாக்கமா இருக்கு. தாக்கமா இருக்கு. ம். இப்ப அது எல்லாத்தையும் கடந்து நீங்க சொன்ன மாரி இந்த போர்ன்ற விஷயத்துல ம். பார்த்தா, இந்த போர்ல இடம்பெற்ற அதாவது இந்த எண்ணெய் கிடங்குகள் ம். இருக்கு தானே, ம். அதன் மேல வீசப்பட்ட குண்டுகளால குண்டுகள். கருப்பு மழை பொழிந்தது நீங்க ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த போர் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச காலத்துல ம். நடந்தது. அதனால பல பிரச்சனைகள் வானிலையில ஏற்பட போகுதுன்னும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ம். இப்ப என்ன எங்களுக்கு பயமா இருக்குன்னா, இப்ப நம்ம கதைக்க வேண்டிய விஷயம் இத நாங்க ஏன் கதைக்கோணும்னு ம். ஒலிக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் போர் உக்கிரமா நடந்து கொண்டிருக்கு. அ உக்ரைன், ரஷ்யா போரா இருக்கட்டும், மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா போரா அமெரிக்கா போரா இருக்கட்டும். இருக்கட்டும். இது எல்லாவற்றையும் கடந்து, இப்போ ஒரு இயற்கை ஒரு போர கொண்டு போர வரப்போது. கொண்டு வரப்போகுது. அந்த போரினுடைய உண்மையா கோர தாண்டவமா இருக்க போற பல விஷயங்கள் இருக்கு. உண்மையா குறிப்பா இந்த இந்த கோர தாண்டவத்தால மிக முக்கியமா பாதிக்கப்பட போற நாடுகள் பட்டியல்ல எங்கட நாடுண்டும், ம் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியா நாடு, ஆஸ்திரேலியா 3 ஆஸ்திரேலியா, நாடு. அதுவும் அதிக பாதிப்பு வந்து இந்தியா, இலங்கை இலங்கைக்கு தான் நடக்கப் போகுது. போடுது. அப்ப இங்க வந்து நாங்க நிறைய விஷயங்கள வந்து இப்ப கதைச்சு கொண்டு போறோம். எங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள கதைச்சு கொண்டு போறோம். ம். ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியாமலே எங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஓடிக்கொண்டிருக்கு. உண்ம அதுதான். இப்ப ஏனென்டா இந்த ஜனவரி இந்த ம். 2026 தை பிறந்ததிலிருந்தே நிறைய மாற்றங்கள். காலநிலையில நிறைய மாற்றங்கள். அப்போவே எங்களுக்கு தேவையான மழைவீழ்ச்சி வந்து அதிக அளவாக கிடைத்தும், அது எங்களுக்கான நீரின்ற கொள்ளளவு வந்து கொள்ளளவு கிடைக்கப்பெறல. கிடைக்கப்பெறல. ஏனென்னு ஏனென்டா, சொன்னா, நாங்களே 1 மாதத்திற்கு ம். பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெய்து, பெஞ்சு அந்த முடிச்சிடுறது. தண்ணீர் வந்து அனாவசியமாக கடலுடன் சேரப்பட்டது. சேரப்படுது, கலக்கப்படுது. இப்ப நாங்க வானிலைய பற்றி கதைக்கிற அளவுக்கு அறிவு முதிர்ச்சியான ம். ஆட்களான்னு கேட்டா இல்ல. இல்ல. ஆனா, ஆனா ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயத்த விஷயத்த நாங்கள் பத்தி கொண்டு போய் சேர்க்க சொல்லத்தான் வேண்டும் வேண்டும். மக்களுக்கு. அதுல குறிப்பா ஒரு விஷயம். நாங்க முதல்ல இந்த எல்னினோவ பத்தி கதைக்கைக்க, இது எப்ப இருந்து நடந்தது? எப்ப ம். இருந்து எங்கள்ட்ட ரெக்கார்ட்ல இருக்குன்றத ம். பார்க்க போனா, 1800 காலகட்டங்கள்ல இருந்து எல்னினோன்ற ஒரு பினாமினன் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. ம். வெள்ளைக்காரன் பீரியட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாலயும், இலங்கையிலயும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்டது. ம். 1877ல அந்த ம். பஞ்சம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அப்ப இருந்த நீங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்திருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ம். சோமாலியால இருக்கிறவங்க மாதிரி தமிழர்கள் இருந்திருப்பாங்க. எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அந்த படத்துல அதான். காட்டுவாங்களே வெடிப்புத்தன்மை. அத மாரி அத மாரி. வறண்டு போய் இருந்த இருந்தது. அதாவது உட நாங்கள் அத அனுபவிக்கல. ஆனா அத அனுபவிக்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்கோம். அந்த ம். ஃபோட்டோஸ் பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோம். அப்படியே சோமாலியால இருக்கிற பிள்ளைகள் மாதிரி அப்படியான ம். இது இருக்கு. இப்ப ஒரு சில அதுக்கு பிறகு நடந்த ஆராய்ச்சிகள்ல, தமிழர்களுடைய ஜீன்ல அது பெரும்பாலான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. ம். அதற்கு முன்னுக்கு இருந்த கட்டுமஸ்தான உடம்பு, இல்ல அந்த ஜீன் அந்த ம். விஷயத்துல இந்த பஞ்சத்துக்கு பிறகு தமிழர்களுடைய உயரம் குறைய பிறக்கிறது, ம். தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்கள். போலியோ நோய்கள், இது ம். மாரியான விஷயங்கள்ல இந்த பஞ்சத்தால ஏற்பட்ட விளைவுகள்லயும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மீண்டும் இப்படி ஒரு பஞ்சம் வந்துருமோ என்றது தான் இப்ப இருக்கிற பயம். பயம். ஏன் அந்த பயம்ண்டா, நான் சொன்ன மாரி இந்த ம். 1877கள்ல நடந்த பஞ்சம் இருக்கு தானே, ம். அதற்கு காரணமா அமைஞ்சது இந்த சூப்பர் எல்னினோன்ற ஒரு பினாமினன். இந்த ம். இயற்கை அழிவு. இப்ப அதை விட 3 அல்லது 4 மடங்கு அதிகமாக இடம்பெறலாம். அடுத்த வருடங்களுக்கு, அதுக்கு அடுத்த வருடம். இப்ப நாங்க இந்த ஜூன்ல இப்ப இந்த ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வந்து இதற்கான முதற்கட்டமான 3 கட்டங்கள்ல வந்து நடைபெறப் நடைபெறப் போகுது. போகுது. இந்த ஜூன் மாதம் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டுட்டு. ம், இந்த ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே ம். இதற்கான முதற்கட்டம். இந்த முதற்கட்டத்தில மிகவும் நாங்கள் இந்த முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்த எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். உண்மதான். மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வ நாங்க குடுக்கணும். குடுக்கணும். உண்மதான். கட்டாயம் இது மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தால், இந்த விஷயம் போய் சேர்ந்தால் மட்டும் தான், இதற்கான ஏதோ அடுத்த கட்ட ம். நடவடிக்கையில நாங்கள் ஏதோ ஒரு அ
தாக்கத்த செலுத்தலாம். இல்ல இதுக்கான முன்னேற்பாடு இப்ப இலங்கை அரசாங்கம் செய்யுதா? ம். இல்ல அது சார்ந்து அரசாங்கம் இத பத்தி கதைக்குதான்னு பார்த்தா இல்ல. இப்ப வரைக்குமே அரசாங்கம் வந்து சூப்பர் எல்னினோவ பத்தியோ, ம். அல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தியோ, வறட்சி வரப்போது. 2027ல இத மாரியான அ ந விடயங்கள் நடக்கப்போது. அதுக்கான முன்னேற்பாடுகள் எடுக்கிறது, மக்கள்ட்ட அவேர்னஸ கொண்டு போய் சேர்க்கிறது, மக்கள தானியங்கள சேமிச்சு வைங்க, தண்ணிய சேமிச்சு வைங்க, அல்லது மிக அதுக்கு முக்கியமானது தண்ணீர். தண்ணீர் தண்ணீர். இந்த உண்மதான். நீர் வந்து இப்ப வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு குறைவான தன்மையில தான் இருக்குது. ம், எங்க இப்ப ரணைமடு குளத்த எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதிகளவான நீர் வந்து கடலுடன் சேர்க்கப்பட்டது. ம். அது வந்து அது உடையிற நிலைமைக்கு கூட இருந்தது. இருந்தது. அப்ப அதுதான். நீர் வந்து நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய மிக நீர் முக்கியமான இடத்துல இருக்கு. முகாமைத்துவம்ன்றது இப்ப கட்டாய தேவையா இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாவற்றையும் விவசாயத்துக்கான நீருமே அந்த குளத்துல ம். இருந்து தான் எடுக்கிறோம். இப்ப எடுக்கிறோம். இலங்கையில எல்லா எல்லா தாங்கிகளையும் பார்த்தோம்ன்னு ம். சொன்னா, அங்க இருக்கிற எல்லா அணைக்கட்டுகள்லயும் அ கோடை காலங்கள்ல விவசாயத்துக்கு தேவையான நீர்கள வந்து இந்த அணைக்கட்டுகள்ல இருந்து அணைக்கட்டுகள் தான் மூலமா எடுக்கிறவங்க. தான் எடுக்கப்படுது. ம். அப்ப மக்களுக்கு நாங்க சொல்லப் போற விஷயம் என்னன்னு பார்த்தால், உண்மையிலேயே இப்ப இப்படி ஒரு பினாமினன் நடக்கப் போகுது. இது நாங்க சொல்றது மட்டும் இல்லாம நீங்க தேடி பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுல நீங்க அத தேடி பார்த்து, என்ன இது எப்படி நடக்கப் போகுது? அடுத்த வருடங்கள்ல இதுலேருந்து எப்படி நாங்க மீட்டுக் கொள்ளலாம்? தற்காத்துக் கொள்ளலாம்? ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கப் போகுது. ஏதோ ஒரு நாளையில 1 மாசத்துக்கு பெய்யப் போற மழை அவ்வளவும் கொட்டி தீர்க்கப் கொட்டி போகுது. தீர்க்க தண்ணி போகுது. சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படப் போகுது. வறட்சின்ற ஒரு விஷயம் பெருமளவுல வரப்போது. பஞ்சம் ஏற்படப் போகுது. பஞ்சமே. அப்ப நேர இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய நாடு வந்து பொருளாதாரத்துல இதுல பஞ்சம் அதான் ஏற்பட்ட நிலையில தான் உண்மையிலேயே இருக்குது. திவாலாகப் போற நிலைமையில மீண்டும் இலங்கை போயிருமோன்ற ஒரு கவலையில எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்காங்க. அப்ப இப்படியான பல இப்பவே சொல்லிக் பிரச்சனைகளுக்கு மத்தியில கொண்டிருக்கிறாங்கள், இலங்கை வந்து சோமாலியா மாறி மாறப்போகுது. மாறப்போகுது. அப்படி ம். பல அந்த பின்தங்கிய நாடுகள வந்து உதாரணம் காட்டி காட்டி சொல்லுறாங்க. இத மாரி இலங்கை இப்படி ஒரு ஆகப்போகுதுன்னு சொல்லிக் சொல்றாங்க. கொண்டிருக்காங்க. அப்ப அந்த மாரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு இயற்கையாவும் எங்களுக்கு ஒரு பெரிய பேரடிய குடுக்குமா ம். இருந்தால், இலங்கையினுடைய நிலை என்னவாகப் போகுது? இங்க இருக்கிற மக்களினுடைய நிலை என்னவாகப் போகுன்றது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றா மக்கள் இதற்கு முதலே வெயில், மழை என்று நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. ம். வெள்ளம், டிட்வா புயல் டிட்வா புயல் காரணமாக காரணமா நிறைய மக்கள் ஏற்பட்ட ம், பாதிக்கப்பட்டாங்க. எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். ம். இந்த வெப்பம் என்ற விஷயத்த வந்து எங்களால ஒரு அ எங்களோட உடல்நிலை வந்து அத தாங்கிக் கொள்ளாத நிலைமைக்கு நிலைமை போக போகுது. போகுது. உண்மதான். இப்பயே எங்களால முடியலையே. இப்ப எப்படி நீங்க அப்ப பார்த்திருப்பீங்க, இந்த வெப்பம் அதிகரிச்சதால அந்த அ சிக்னல்ல ஆ எல்லாம் அந்த சிக்னல் எல்லாம் பச்சை கலர்ல மேல ஷீட் டென்ட் போடுறதா மாரி இருக்கட்டும், கட்டியிருந்தாங்க. சீட்டு கட்டுறது. கட்டியிருந்தாங்க. இது வந்து உண்மையா அது வந்து நடக்குது. அந்த வெயிலுக்காக ம், அவர்கள் இந்த கொஞ்சம் வெயிலுக்காகவே மக்கள் தாங்க முடியாத நிலையில இருந்தப்ப ம். இப்படி செய்தார்கள். ஆனால் ஆனா இத விடையும் இன்னும் கூடுதலான வெப்பநிலை வந்து எங்களுடைய நாட்டில இடம்பெற போகுதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். 2027 என்பது நாங்கள் மிகவும் பார்க்க முடியாத ஒரு ஆண்டாக மாறப்போகுது. மாறப்போது. மிகவும் அதாவது வறட்சி அதிகமாக, ம். மழை வீழ்ச்சி இல்லாத ஒரு ஆண்டாக மாறப்போகுது. அப்ப அதுக்கான முன்னேற்பாடுகள எடுக்கோணும். இந்த ம். அரசாங்கம் எடுக்குதான்னு தெரியல. உண்மையிலே அதுல முன்னேற்பாடு எடுக்கக்கூடிய 3 துறைகள் மிக முக்கியமாக இருக்கு. ம். ஒன்று விவசாயத்துறை, விவசாயத்துறை. அடுத்தது பொதுமக்கள் பணித்துறை ம். பணித்துறை, பணித்துறை. அடுத்தது நீர்வளத்துறை. நீர்வளத்துறைக்கு தான் இங்க ஒரு மிக மிக முக்கியமான முக்கியமான பங்கு ஒரு இருக்கு. பங்கு இருக்கு. என்னன்னா, இப்ப இருக்கிற நீர் மேலாண்மைய இன்னும் அதிகரிச்சு, எப்படியெல்லாம் நீரை சேகரிக்க முடியும்? எங்க ம். எல்லாம் நீர இப்ப தற்காத்துக் கொள்ள முடியும்ன்ற விஷயத்த இந்த நீர் வே வே வேளாண்மை வந்து அதாவது நீர் முகாமைத்துவ அமைப்பு வந்து முன்னொடுக்கணும்ன்ற விஷயத்த நாங்க கேட்டுக்கொள்றோம். ம். அது எல்லாவற்றையும் கடந்து மக்கள்ட்ட இத பத்தி போய் கொண்டு போய் சேர்க்கோணும். இப்படி ஒரு விஷயம் நடக்க கட்டாயம் போகுதுன்றத கொண்டு மக்களுக்கான போய் சேர்க்கோணும். விழிப்புணர்வு வந்து இந்த இருக்கிற அரசாங்கமா வரைக்கும் கொண்டு போகணும். இது ம். வந்து ஒரு அரசாங்க ரீதியாக இது முன்னெடுக்கப்படணும். என்னென்னவோ விஷயத்த பத்தி இந்த அரசாங்கம் கதைக்குது. ம். சம்மந்தமே இல்லாம அ ஒருத்தன் ஈழத்துல ஒரு கலைஞன் பாட்டு பாடுனா தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது. சம்மந்தமே இல்லாம வேற ஒருத்தன் மேல பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணுது. ம். எ எ பல விடயங்கள் இந்த அரசாங்கம் செய்யுது. ம். முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள கைது செய்றதா இருக்கட்டும், இல்ல அது சார்ந்து செயற்படுறது. இதெல்லாமே அரசியல் ரீதியா நடக்குதே தவிர ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அங்க அரசியல் கட்டாயம் இருந்தே இருக்கு. ஆகும். இருக்கு. ஆனால் இவ்வாறான விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கிறது மக்கள்ட்ட வீதங்கள் வந்து குறைவாக இருக்கு. குறைவா இருக்கு. அதான் அரசியல் ரீதியா ஒரு விஷயம் நடக்குது. ஆனா, மக்களுடைய சேவை கருதி எந்த விஷயம் நடக்கிற மாரி கட்டாயம் தெரியல. சுகாதாரத்துறையில இருக்கிற அதிகாரிமார்களும், இந்த நீர்வளத்துறையில இருக்கிற அதிகாரிமார்களும் இத உண்மையிலேயே கொண்டு போய் கவனத்துல எடுத்து இந்த சேர்க்கோணும். விஷயத்த வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வ குடுத்தால் மாத்திரம் தான், இது சரியான முறையில இடம்பெறும். மக்களுக்கான ஏதோ ஒரு இப்ப நீர் சேகரிக்கிறதா ம். இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவையான எங்களுடைய உடைமைகள ம். இப்ப சேகரிக்கிறதா இருக்கட்டும்.
வறட்சி வந்தா வெறுமனே சாப்பாடு இருக்காது. பஞ்சம் மட்டும் இல்ல. அங்க ம். நோய் அதிகமா வரும். வரும். இப்ப பஞ்சம்ன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டா, அங்க நோய் தாக்கம்ன்றது இன்னும் ம். அதிகமா இருக்கும். அப்ப அதுல இருந்து மீட்டு கொள்ளணும். அந்த மாரி விஷயங்கள் என்னென்ன நடக்கும்? எது நடக்காது? அப்ப ம். இது எல்லாத்தையுமே சரியான ஒரு முகாமைக்கு கீழ இப்ப இருந்து ஏன்னா இது இப்ப சொன்ன விஷயம் இல்ல. 1 வருஷத்துக்கு முதல்ல இருந்தே உண்மையிலே இது உலக வந்து உலக நீர்வளத்துறை இந்த அறிக்கையில வந்து அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மிக வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க இத. பல விஞ்ஞானிகள் வந்து 1 வருடங்களுக்கு முன்னுக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ம். இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியால எல்லாம் இந்த பிரச்சனை வரப்போகுது. அது இப்ப எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வராது. 3 இப்ப வந்துண்டா நாடுகளுக்குமே வரப்போது. இப்ப எங்கட 3 நாடுக்கு மட்டும் வராது. ம். எங்கட 3 நாடு முடிய, எங்களுக்கு அடுத்த பருவ காற்று போக வேண்டிய நாடுகளுக்கும் போகாது. போகாது. அப்ப அது அடுத்த ஒரு இதா மாறும். ம். அப்ப இது வந்து ஒரு சுழற்சி முறையில உலகம் முழுக்க இந்த பாதிப்புன்றது ஏற்படும். அதாவது மழை பெய்ய வேண்டிய இடத்துல வெயில் அடிக்க போது. வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை மழை பெய்ய பெய்ய போது. போது. இப்பவே பனி பெய்ய அப்படித்தான் மாறி, மாறி நடந்து கொண்டு வருது. பனி பெய்ய வேண்டிய இடங்கள்ல வெயில் கொளுத்த போது. ம். பனிக்கட்டிகள் உருக போதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் இத ம். சுத்தி இருக்கு. அப்ப உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள், உலக நாடுகள் இதுக்கான முன்னேற்பாடுகள செஞ்சு கொண்டிருக்கு. இலங்கை செய்ய ஆரம்பிச்சுட்டான்றது தான் இங்க இருக்க கேள்வி. கேள்வி. மற்ற நாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எங்களுடைய நாடு வந்து ஆரம்பிக்கல. ஏன்னு சொல்லுங்க, ஆரம்பிக்க. எங்களுடைய நாடு உள்நாட்டு அரசியல், ம். உள்நாட்டு பிரச்சனைகள பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாமல் பொருளாதார இருக்குது. பிரச்சனைகள தீர்க்க அதால வழி இல்லாம இருக்கு. நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்களிடம் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வ கொண்டு போய் சேர்க்க சேர்க்கலாம் முடியும். உண்மதான். என்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்த நாங்கள் மிக முக்கியமான விஷயமாக கதைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தனாங்க. வந்தது. ஸோ, இவ்வளவு மக்களே இந்த இந்த இத பத்தி சொல்லணும்டா. ஆனா, இப்ப எங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, 1877கள்ல நடந்த மாரியான ஒரு பஞ்சம் மீண்டும் வந்துறக்கூடாது. அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு ஏற்பாடுகள செய்யோணும். மக்களும் அதுக்காக ஒரு ஒரு சில முன்னேற்பாடுகள செய்யோணும். ஏன்னா, உங்கள நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். என்ன நான் தான் பார்த்துக்கொள்ளணும். அரசாங்கம் என்னதான் எங்களுக்கான முன்னேற்பாடுகள செஞ்சாலும், தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட என்னுடைய குடும்பத்த நான் தான் பார்த்துக்கொள்ளணும். இப்ப அப்ப பாத்தீங்கன்னா, இந்த டிட்வா புயல் வந்த டைம்ல கூட அரசாங்கம் வந்து முன்னேற்பாடுகள் ஏதும் செய்திருந்தால், செய்திருந்தால் எத்தனையோ மக்களோட உயிர வந்து காப்பாத்திருக்கலாம் காப்பாத்திருக்கலாம். அந்த காப்பாத்திருக்கலாம். மாரி தான். எங்களுக்கான விழிப்புணர்வுகளையும், எங்களுக்கான செய்திகளையும் நாங்கள் தான் பார்த்துக் கொள்ளணும். நாங்கள் தான் தேடி பெற்றுக் கொள்ளணும். அதற்காகத்தான் நாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில இந்த விஷயத்தையே விஷயத்த பத்தி இன்றைக்கு கதைச்சிருக்கோம். கழிச்சிருக்கோம். ஓகே. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த சூப்பர் எல்னினோன்றத அப்படின்னா என்னன்றத தேடி பாருங்க. நீங்களும் அதுக்கான அவேர்னஸ வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது நாடும் நாங்களும் நான் உங்கள் அறிவு. நான் உங்கள் பவித்ரா. நன்றி. நன்றி.